இன்றைக்கு திருச்சியிலே நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, இதில் நீங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டிய தினமாக எதை நினைக்கிறீர்கள்? 1 அன்னையர் தினம், 2 தந்தையர் தினம், 3 சுதந்திர தினம், 4 காதலர் தினம், 5 முட்டாள்கள் தினம், 6 மகளிர் தினம், 7 ஆசிரியர் தினம், 8 உழவர் தினம், 9 நண்பர்கள் தினம். இப்படி 9 தினங்களை பிரித்து யார் யார் எந்த தினத்தை பிடித்திருக்கிறது, நாங்கள் ஏன் அதை கொண்டாட வேண்டும் என்று இங்கே கருத்துக்களை எடுத்து வைக்க இவர்கள் வருகின்றார்கள். அன்னையர் தினத்தை எல்லாரும் கொண்டாடலாம், தந்தையர் தினத்தையும் எல்லாரும் கொண்டாடலாம், சுதந்திர தினத்தை வயிற்றில் இருக்க குழந்தை கூட கொண்டாடலாம், முட்டாள்கள் தினத்தை நம்ம எல்லாரும் அவசியம் கொண்டாடியே ஆகணும். ஆனால் எல்லாராலையும் கொண்டாட முடியாத ஒரு தினம், என்னை போல காதலிக்கிறவங்க மட்டுமே கொண்டாடக்கூடிய காதலர் தினம் தான் கொண்டாடணும்னு நினைக்கிற தினம். நாங்களாம் பார்த்தீங்கன்னா காதலே கோயில், காதலியே தெய்வம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காதலே ஜோதி, காதலியே தெய்வம், கடைசியில் காதலே சமாதின்னு வாழ்வாங்க. எல்லாருக்கும் அம்மா அப்பா அப்படின்னு எல்லாம் ஒரு உறவு தான் இருக்கும். ஆனால் எங்கள் காதலில் பார்த்தீங்கன்னா பல உறவுகள் இருக்குது, பல வகைகள் இருக்குது. இளமை காதல், முதுமை காதல், கண்டதும் காதல், காணாமலே காதல், நல்ல காதல், கள்ளக்காதல், ஒருதலை காதல், முக்கோண காதல், பார்த்ததும் காதல், பார்க்க காதல்னு இப்படி பல வகையான காதல்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் இத்தனை தினம் கேட்கல, எங்களுக்குன்னு ஒரு தினம் இருக்குது காதலர் தினம், அதை கொண்டாடல என்ன தப்பு அப்படின்னு நான் கேட்குறேன். நான் ஒரு டாக்டர் சார், எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ்லாம் படிக்கல, அதுக்குன்னு போலி டாக்டரான்னு கேட்டுறாதீங்க. இந்த பொண்ணுடைய மனசை படிக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து சிரிச்சானா அதில் 1000 அர்த்தம் இருக்கும். டேய் நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு இருக்கும், செல்லக்குட்டி நீ தாண்டா என் ஆளு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி புரிஞ்சிக்க முடியாத இந்த பொண்ணுடைய மனசை புரிஞ்சு நான் படிக்கிறேன் பார்த்தீங்களா, அப்போ நான் ஒரு டாக்டர் தானே. காதல்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தர் சொன்னான், காதல் என்பது கார்பரேஷன் பாத்ரூம் போல, வெளியில் இருக்கவன் உள்ளே ஓட துடிக்கிறான், உள்ளே இருக்கவன் எப்படா வெளியில் ஓடலான்னு துடிக்கிறான் அப்படின்னாங்க. இன்னொருத்தர் சொன்னா, காதல் காக்கா போடுற கக்கா மாதிரி, எப்போ எவன் விழுனே தெரியாது அப்படின்னா. இன்னொருத்தர் சொன்னா, காதல் மடம் மாறி நனைய சந்தோஷம், நனைந்த பின்பு ஜலதோஷம் அப்படின்னா. இதுவா காதல்? இதுவல்ல காதல். 2 மனமும் 4 கண்களும் ஒரு சிற பேசிக்கொள்ளும் இடம்தான் இந்த காதல். அந்த காதலுக்காக தான் நாங்கள் பசங்க எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக பசங்களுக்கு ஒரு மனப்பான்மை இருக்குது, இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு மனப்பான்மை இருக்குது. எல்லா ஃபிகரையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது பசங்களுடைய மென்டாலிட்டி. ஆனால் எல்லா பசங்களும் தன்னை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த பொண்ணுடைய மென்டாலிட்டி. அந்த காலத்துல ராவணனுக்கு 20 கண்ணு இருந்தது, அவர் ஒரே ஒரு பொண்ணு சீதாவை மட்டும்தான் பார்த்தாரு. ஆனா இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு 2 கண்ணு தான் இருக்கு, ஒரு செகண்டுக்கு 20 பொண்ணை பாக்குறாங்கயா. உண்மையான ராவணன் இவங்க தான். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபிகரும் ரோட்ல போற எருமை மாடு ஒன்று, ரெண்டுமே சைக்கிளில் போகும்போது பெல் அடிச்சா திரும்பியே பார்க்காதுங்க. இவனுங்களாம் ஒரு பெரிய மனப்பான்மை இருக்கு, 2 வீலரில் போகிற பையனை தான் நாங்கள் லவ் பண்ணுவோம் அப்படின்னு. பெட்ரோல் விலை 4 நாள் ஏறிக்கிட்டு இருக்கு, தாறுமாறாக ஏறிக்கிட்டு இருக்கு. எங்கே போகிறது? சைக்கிளில் போகிற பசங்களையும் பாருங்கள், காதலுடைய தேசிய வாகனமே கேரியர் இல்லாத இந்த சைக்கிள் தான். ஆனால் அது ஒரு பொண்ணுங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க மனசுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை மாடி, ஒரு பக்கம் வெள்ளை இன்னொரு பக்கம் கருப்பு. ஆனால் பசங்க மனசு இட்லி மாடி, எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் நாங்க வெள்ளையா தான் இருப்போம். என்னன்னு கேட்டா இட்லி மாதிரி வெள்ளை, ஆனா வெந்துகிட்டே அலைகிறான். இப்படி புரிஞ்சுக்க முடியாத இந்த பொண்ணுங்களுக்காக மனசை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு பொண்ணுக்காக இப்படி சுத்துறமே, எங்களுக்கு ஒரு தினம் கொண்டாட என்ன தப்பு? என் மனசு விரும்புறதுனா இந்த காதல் தினம் தான், அதுதான் நம்ம எல்லாரும் கொண்டாடணும். அன்னையர் தினம் கொண்டாடுறாங்களாம் ஒரு வகட்டு, இன்னொரு வகட்டு பார்த்தீங்கன்னா தந்தையர் தினம் கொண்டாடுறாங்களாம், இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தினம் கொண்டாடுறாங்களாம் ஐயா, இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா காதலர் தினம் கொண்டாடுறாங்களாம். விட்டா இன்னைக்கு எங்காலும் கொழுந்தியாக கூட தினம் கொண்டாடியாம இருக்கு. உண்மையிலே எல்லாத்தையும் எண்ணி பாருங்க, தன்னோட சுயநலத்துக்காக கொண்டாடக்கூடிய ஒரு ஆளாக தானே இருக்கேன் இன்னைக்கு நம்ம நாட்டில். இந்த நாட்டில் தன்னலம் கருதாத ஒரு பொதுநலவாதியாக இருக்கக்கூடிய ஒருத்தனோட தினம் இந்த தேசத்தில் கொண்டாடப்பட வேண்டிய தினம்னு நான் சொல்றேன். வேற எந்த தினமும் கிடையாதுயா. எங்கால் உழவன் கொண்டாடக்கூடிய உழவர் தினம் தான் அது. உண்மையில இந்த நாட்டில் யார் யார் ஒரு திருச்சி மாநகரத்தில் ஒரு காவிரி பாயக்கூடிய இந்த விவசாய பூமியில் உழவர் தினத்தை கொண்டாட வேண்டும் என்று பேசக்கூடிய உண்மை நான் மனமாற பாராட்டுகிறேன். என்னன்னு கேட்டா, ஒரு நண்பர்கள் தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற போது கிடைத்த கைத்தட்டல் எப்படி இருந்ததுன்னு பார்த்தேன்.
ஒரு காதலர் தினத்தை கொண்டாட வேண்டும் என்று சொன்னபோது கிடைத்த கைத்தட்டலையும் பார்த்தேன். ஆனால் ஒரு உணர்வு தினத்தை கொண்டாட வேண்டும் என்று சொன்னவுடன் கிடைக்கக்கூடிய கைத்தட்டலை பார்க்கும்போது மிக குறைவான கைத்தட்டல். ஆனால் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன், ஒரு உழவர் தினத்தை கொண்டாட வேண்டும் என்று சொன்னபோது நீங்கள் சிந்திக்க தவறிவிட்டீர்களா என்பதை எண்ணி பார்க்கும்போது ரொம்ப வேதனைப்படுறேன். உழவன் இல்லாமல் உலகத்தில் யாருமே உணவு உண்ண முடியாது. வள்ளுவனாலேயே உழவன் அவ்வளவு உயர்வாக சொல்லப்பட்டிருக்கின்றான். அந்த உழவர் தினத்தை கொண்டாட வேண்டும் என்று இந்த தோழர் பேசுகின்ற போது அதனுடைய அருமையை நீங்கள் உணர வேண்டும், காது கொடுத்து கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்பதற்காக இது சொல்றேன். சொல்லுப்பா ஐயா, இன்னைக்கு இந்த நாட்டில் தியாகி யாரியா? தியாகி யாரு? நிறைய பேர் சொல்லுவாங்க இந்திய சுதந்திர போராட்டத்தில் போராடி உயிரிழந்தவங்க தான் தியாகிம்பாங்க. உண்மையில நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. உண்மையிலே இந்த தேசத்தில் அத்தனை பேரை உயிரோட வாழ வைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காம எங்கால் உழவன் அவன் தான் சார் சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன், இந்த தேசத்தோட மிகப்பெரிய தியாகி நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட தியாகி எப்படி தெரியுமா இன்னைக்கு நம்ம நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கான்? யோசிச்சு பாருங்க. உழுது வாழும் மக்கள் எல்லாம் இன்று அழுது தவிக்கின்றனர். ஒரு சட்டை தைக்கிறவன் அந்த சட்டை என்ன விலைங்கிறத அவன் நிர்ணயிச்சிருவான். ஒரு செருப்பு தைக்கிறவன் தன்னோட செருப்பு என்ன விலைங்கிறதையும் நிர்ணயிச்சிருவான். இந்த நாட்டில் உழுது உருவாக்கப்பட்ட அந்த ஒரு மூட நெல்லுக்கு இதுதான் விலைன்னு சொல்லி இந்த நாட்டில் நிர்ணயிக்க முடியாம யாரோ ஒருத்தர் நிர்ணயிக்கிற விலைக்காக அந்த இடத்துல தன்னோட கையை கட்டி நின்று அப்படிப்பட்ட அந்த உழவன் மறுபடியும் போய் அந்த நிலத்துல கால் வைக்கிறான். பார்த்தீங்களா? தன்னம்பிக்கையோட கால் வைக்கிறான் பாருங்க. இந்த தேசத்துல பலர் பசியாடுறதுக்காக தன்னோட ரத்தத்தையே சிந்திக்கிட்டு பார்த்தீங்களா? எங்கால் உழவன் அவனுக்காக கொண்டாடக்கூடிய இந்த உழவன் தான் சார் நான் கொண்டாடணும்னு கேட்கிறேன். அப்படிப்பட்ட உழவன் இந்த தேசத்துல எப்படியா இன்னைக்கு நம்ம நாட்டில் மதிக்கப்பட்டு இருக்கிறான்? யோசிச்சு பாருங்க. உண்மையிலே இன்னைக்கு விவசாயிக்கு என்னது செஞ்சிருக்குது தெரியுமா? என்னைய பொறுத்தவரை நான் அடிச்சு சொல்லுவேன், 4 பேத்துக்கு பொதுவில் கொடுக்கப்பட்ட மாம்பழம் என்ன கதியாச்சோ அதே கதி தான் சார் இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட மாம்பழம். ஒருத்தர் உள்ள போனான், மாம்பழத்தில் ஒரு பக்கடைக்கு தான் சாப்பிட்டா அவனும் போயிட்டான். ரெண்டாவதா ஒருத்தர் உள்ள போனான், மாம்பழத்தில் இன்னொரு பக்கடைக்கு தேர்த்தான் சாப்பிட்டா அவனும் போயிட்டான். மூணாவதா ஒருத்தர் உள்ள போனான், மாங்கோட்டை எவ்வளோ தெளிவாக சுரண்டி சப்பி திங்க முடியுமா திண்டு முடிச்சிட்டேன். 4வதா இந்த நாட்டோட சுமைதாங்கி கல்லான எங்கால் விவசாயி போனா என் உள்ளர போகத்தான் முயற்சி பண்ண போகல. அப்படி முயற்சி எடுத்த போது அவன் முன்னாடி வந்து விழுந்தது சப்பி தூக்கி எறியப்பட்ட மாங்கோட்டை தான் மிச்சம். அப்படி தூக்கி எறியப்பட்ட அந்த மாங்கோட்டை எடுத்து எங்கால் என்ன பண்ண அதை கொண்டு முளைக்க போட்டான். ஏன் தெரியுமா? இன்னொரு 4-5 வருஷத்துலயாவது நம்ம ஒரு மாம்பழம் சாப்பிட மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு காம்பதியா எங்கால் உழவன் அவனுக்காக தயார் இந்த தேசத்துல உழவர் தினம் தான் கொண்டாடணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு உங்க நிலத்தெல்லாம் ரியல் எஸ்டேட் காரங்களுக்கு விக்கிறீங்க? விவசாயிகள் யாரும் நிலத்தை விற்கல. விவசாயிகள் நிலத்தை விற்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த நாட்டில் அதிகாரிகளும் அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்குது. அதுதான் உண்மை. அந்த கடவுளுக்கே சோறு வர யார் கேட்டா எங்கால் உழவன் தாயா. அதனால இந்த தேசத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு தினம் இருந்தா அது உழவர் தினம். உழவர் தினம் சொல்லு சார். ஐயா, என்ன மாதிரி ஏமாறுற இழிச்சவன் இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் எங்களை ஏமாத்துற அதிபுத்திசாலி இருந்துகிட்டு இருக்கிறான்யா. இன்னைக்கு பாருங்க, ஏமாறுற ஆளு கொஞ்சப்பட்ட ஆளா இருக்கிறேன். முட்டாப்பைய அதிகமா இருக்கும்போது நான் முட்டாள் தினம் கொண்டாடாம வேற நான் என்ன தினம் ஐயா கொண்டாட முடியும்? ஐயா, ஒரு சில அரசியல்வாதி இருக்காங்க ஐயா. அதுல ஒரு கட்சி தொண்டன் தன்னுடைய அரசியல்வாதிக்கு போன் பண்றாரு. ஐயா ஐயா ஆகஸ்ட் 15 கொடியேற்றணுங்க அப்படின்றாரு. உடனே அவர் சொல்றாரு, ஏய் ஆகஸ்ட் 15 எனக்கு ஊட்டியில் ஊர்வலம், சேலத்தில் மாநாடு, என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்றாரு. சரி அதாச்சியும் கூட பரவாயில்ல ஐயா, அப்போ 16-17 வரலாமா அப்படின்றாரு. ஐயா 16-16 ஏற்றக்கூடாது, ஆகஸ்ட் 15 தாங்க ஏற்றி ஆகணும் அப்படின்றேன். ஏன் ஆகஸ்ட் 16-16 ஏற்றுனா கொடி ஏறாதோ அப்படின்றாரு. இல்லைங்கய்யா, அன்னைக்கு ஆகஸ்ட் 15 தாங்க நமக்கு சுதந்திர தினம் அப்படின்றேன். என்னது ஆகஸ்ட் 15? நானும் மறந்தே ஓட்டியா, நான் வர ட்ரை பண்ணுறியா அப்படின்றாரு. ஐயா, இப்படி அரசியல்வாதியை எங்க வாக்காளர் பெருமக்கள் தேர்ந்தெடுக்கிறானே, அதை நினைச்சு நான் முட்டாள் தினம் தான் கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கு அன்னையர் தினத்தை கொண்டாடுகிறோம், உழவர் தினத்தை கொண்டாடுகிறோம், காதலர் தினத்தை கொண்டாடுகிறோம், ஏன் முட்டாள்கள் தினத்தை கூட கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த தினத்தை எல்லாம் கொண்டாடுவதற்கு முன்னால் இந்திய தேசம் சுதந்திரம் என்கிற ஒரு தினத்தை பெறாமல் இருந்திருக்குமானால் இந்த தினங்களை கொண்டாடி இருக்க முடியுமா? ஆகவே இந்த சுதந்திர தினம்தான் என்னுடைய மனம் கவர்ந்த தினம். பெரியோர்களே, ஒத்துழையாமை இயக்கம் காந்தி அறிவிக்கிறார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒத்துழையாமை இயக்கம் அறிவிக்கிறார். எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள். சிறைச்சாலையில் இருக்கிற 400க்கும் மேற்பட்ட கைதிகள் அந்த சிறைச்சாலையிலே ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துவது என்று முடிவெடுக்கிறாங்க. சிறைச்சாலையில் எப்படி ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துறது?
அதிகாரி காலையில் எழுப்பி ஃபைல் சொல்லுவான், வரிசையா நிக்கணும். யாரும் நிக்கல. சாப்பாடு கொடுக்கறான், சாப்பிடல. தண்ணீர் கொடுக்கறான், அருந்தல. எல்லாரும் ஒத்துழையாமை இயக்கத்தை கடைபிடிக்கிறாங்க. கடைசியா பார்த்துட்டு பிரிட்டிஷ் போலீஸ் முடிவு பண்ணா, அந்த சிறைச்சாலையிலே இருந்த 400 கைதிகளில் 60க்கு மேற்பட்ட பெண்கள் இருந்தாங்க. அதுல ஒரு 22 வயது இளம் பெண், குழந்தை பிறந்து 2 மாதம் மட்டுமே ஆன அந்த தாய். கடைசியாக பிரிட்டிஷ் போலீஸ் முடிவு பண்ணா, அந்த குழந்தையிடமிருந்து தாயை பிரிப்பதற்கு முடிவு செஞ்சு தாயை ஒரு செல்லிலும் குழந்தையை ஒரு செல்லிலும் போட்டான். குழந்தை பசியால் துடிக்கிறது, பால் கழுகிறது குழந்தை. மறுபுறத்திலே தாய் பால் கட்டி போய் மார்பெல்லாம் வலிக்க ஜன்னி வந்த நிலையிலே படுத்திருக்கிறார். நம்முடைய வீரர்கள் சொல்றாங்க, ஒரு குழந்தை பசிக்காக அழுவதை காட்டிலும் என்ன பெரிய வன்முறை, வேண்டாம் போராட்டத்தை கைவிடுறன்னு சொல்லி பிரிட்டிஷ் போலீஸ் அறிவிக்கிறாங்க. குழந்தையை தூக்கிட்டு போய் டேபிள்ல போட்டிருக்காங்க. அந்த தாயை 2 பேர் கைத்தாங்களாக அழைத்து போறாங்க. அந்த குழந்தையை கிட்ட வரும்பொழுது அந்த தாய் கேட்கிறா, ஏன் அழைச்சிட்டு வந்தீங்கன்னு. இல்ல, போராட்டத்தை கைவிடுறாங்க, நீங்க இந்த ஜூஸை சாப்பிட்டுட்டு உங்க குழந்தையை வாங்கிங்கன்னு பிரிட்டிஷ் போலீஸ் சொன்னபோது அந்த 22 வயது இளம் பெண் அந்த தாய் சொன்னால், ஒரு அடிமை இந்தியாவில் என் குழந்தை அடிமையாய் வாழ்வதை காட்டிலும் இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் மூத்தவனாய் என் 2 மாத குழந்தையை பணயம் வைக்கிறேன். இந்த தேசத்தின் விடுதலை எனக்கு பெரிது. 2 மாத குழந்தையை பணயம் வைத்துத்தான் இந்த தேசத்தினுடைய விடுதலை காற்றை நாம் சுவாசித்திருக்கிறோம். அதற்காக இந்த சுதந்திர தினத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இந்த சுதந்திர தினம்தான் என்னுடைய மனம் கவர்ந்த தினம். அப்பாவோட பாசத்தை அழகா ஒரு கவிதையில சொல்லுவாங்க. உன் இதயத்தை கேட்டுப்பார், ஒவ்வொரு துடிப்புக்கும் ஒரு அர்த்தம் சொல்லும். ஆனால் உன் தந்தையின் இதயத்தை கேட்டுப்பார், நான் துடித்துக் கொண்டிருப்பதே என் பிள்ளைகளுக்காக தான் சொல்லும். பொதுவா ஒவ்வொரு குடும்பத்தின் தந்தையுமே ஒரு உழைப்பாளி தாங்க. கோலார் தங்க சுரங்கத்து வாசலை எழுதி போட்டிருப்பாங்க, கை இழந்தா இவ்வளோ பணம் தரும், கால் இழந்தா இவ்வளோ பணம் தரும், உயிர் போனா இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தன்னுடைய பெண் இன்னொருத்தர் கரத்தை பற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக தன்னுடைய கை போனாலும் பரவாயில்லன்னு சம்மதிச்சு போய் வேலை செய்யறாங்க பாத்தீங்களா. அப்படிப்பட்ட தந்தைகளுக்கு ஒரு தந்தையை தினம் கொண்டாடணும் தாங்க நான் ஆசைப்படுறேன். சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடன் சொல்லுவாங்க. தான் கூலி வேலை செஞ்சாலும் பரவாயில்லன்னு தன் பையனையும் பொண்ணையும் ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ ஆகணுன்றதுக்காக தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை கூட தியாகம் செஞ்சு அந்த தொகையை கூட அவங்க கல்விக்காக செலவழிக்கிறாங்க பாத்தீங்களா. அப்படிப்பட்ட தந்தைகளுக்கு ஒரு தந்தையை தினம் கொண்டாடணும் தாங்க நான் ஆசைப்படுறேன். பொதுவா வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த 2 விஷயத்திலையுமே பெரும்பான்மையான பங்கு இந்த தந்தைங்களுக்கு தாங்க இருக்கு. இலக்கியங்களும் புராணங்களும் வரலாறுகளும் பெண்களை பத்தி எவ்வளவோ பெருமையா சொல்லியிருக்காங்க, தாய்மார்களை பத்தி எவ்வளவோ வர்ணிச்சிருக்காங்க. நான் தேடி பார்த்தேன், இந்த தந்தையை பத்தி யார் என்ன சொல்லியிருக்கான்னு தேடி பார்த்தேன். அன்னைக்கு எனக்கு என் முண்டாசு கவிஞன் சொன்ன ஒரு வரி ஞாபகம் வந்ததுங்க. எங்கள் தந்தையர் நாடு என்னும் போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைன்னு சொன்னாங்கங்க. எல்லாரும் தாய்நாடு தாய்நாடுன்னு போற்றிக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல எங்கள் தந்தையர் நாடுன்னு என் தந்தையை பெருமைப்படுத்தினா பாத்தீங்களா என் முண்டாசு கவிஞன். அதுக்காகவாவது ஒரு தந்தையர் தினம் கொண்டாடணும்னு நான் ஆசைப்படுறேங்க. மேடையில் இருக்கின்ற சிவரஞ்சன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம கரம்பக்குடி பகுதியைச் சேர்ந்தவர். இவர் கண் பார்வை இல்லாதவர். இவருடைய தந்தையார் ஒரு நரிக்குறவ இனத்தைச் சேர்ந்தவர். இவருடைய தந்தையார் பாசிமணி ஊசிமணி இதையெல்லாம் விற்று தன்னுடைய இந்த மகனை படிக்க வைத்திருக்கின்றார். இதில் இந்த பையனுடைய அம்மா தாயார் உடல்நிலை சுகமில்லாதவர். இப்படிப்பட்ட இந்த கஷ்டமான குடும்பத்தில் இந்த பையன் படித்து இவருக்கு கண் இல்லை. இவருக்கு 2 சகோதரர்கள், அதில் ஒரு தம்பிக்கும் கண்ணு கிடையாது. இவர் பார்வையை இழந்தாரே தவிர தன்னம்பிக்கை இழக்கவில்லை. பார்வையை இழந்திருக்கலாம், ஆனால் நான் வாழ்க்கை இழக்க மாட்டேன் என்று தன்னம்பிக்கையோடு போராடி இன்றைக்கு BA வரைக்கும் இந்த பையன் படிச்சிட்டார். BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறார்.
கான்வென்ட்ல ஒரு பையனை படிக்க வச்சு அவன் மேல படிச்சு வர்றது பெரிய விஷயம் கிடையாது. சாலையோரத்தில் பாசிமணி ஊசி விட்டால் கூட தன் மகனை இன்றைக்கு BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்க வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது சாதனை. அப்படி இவர் BA படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு B.Ed படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. சீட்டு கூட கொடுக்கறதுக்கு சில கல்லூரிகள் இடம் இருந்தாலும் இன்னைக்கு B.Ed படிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆசிரியர் பயிற்சி படிக்க வேண்டும் என்று சொன்னால் கஷ்டமான குடும்பம். அவருடைய படிப்பு செலவுக்காக SRM பல்கலைக்கழகத்தின் சார்பில் இந்த 10,000 ரூபாய் காசோலை இவருடைய படிப்பு செலவுக்காக வழங்கப்படுகிறது. சேலம் விநாயக மிஷன் பல்கலைக்கழகத்தின் சார்பில் 5,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. சேலம் AVR சொர்ணமகால் சார்பாக இந்த சிவரஞ்சனுடைய படிப்பு செலவுக்காக 10,000 ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. ரொம்ப நன்றி சார். ஐயா, இன்னைக்கு நம்ம அன்னைய தினம் தாயா கொண்டாடணும். ஏன் தெரியுமா ஐயா? தாய் என்பவள் சுயநலமற்றவள்யா. தன்னோட சேய்க்காக உழைப்பதில் அவள் இமயம் போல செயல்படுறாங்க ஐயா. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்காட்டா எங்கள் அம்மாவே நான் சொல்லுவேங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க, எங்கள் அப்பா திருச்சி. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் வாழ்ந்த 3 வருஷத்தில் எங்கள் அப்பா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் வந்து எங்கள் அம்மாவை வந்து, எனக்கு அப்போ வயசு 2, ஆனால் எங்கள் அம்மா இந்த திருச்சியில் முகம் தெரியாத யாருமே இல்லை, இந்த உறவுன்னு கை கொடுக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லாத மாதிரி எங்கள் அம்மா தன்னந்தனியாக நின்னாங்க. அப்போ அந்த பச்சை குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியே வந்தாங்க கட்டின புடவையோட. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடு ரோட்டில் நின்னாங்க. என்னை தூக்கிட்டு போய் ஒரு வீட்லேயும் போய் வேலை கேட்காத மாதிரி என்னை போய் வேலை கேட்டாங்கய்யா. எங்கள் அம்மா என்னை தூக்கிட்டு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்கய்யா. லாஸ்ட்டில் ஒரு ஹோட்டலில் வேலை கிடச்சிச்சு. அதில் 2 நேரம் சாப்பாடுக்கு மட்டும் எங்கள் அம்மா போதும்னு சொல்லிட்டு என்னை வளர்த்தாங்க ஐயா. ஹோட்டலில் வேலை பார்த்தா நான் இங்கே கற்றுவேன். என்னையும் பார்த்துட்டு ஹோட்டலையும் பார்த்துட்டு சாப்பாடையும் அரைகுறையாக முடிச்சுட்டு எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க ஐயா. அப்படி வளர்த்து என்னை 12வது வரையும் படிக்க வச்சாங்க ஐயா. காலேஜும் சேர்ந்தையா நான். ஆனால் காலேஜில் 2nd இயர் படிக்கிறப்பயே லவ் பண்ணையா. இந்த வீணா போன லவ் தாயா எல்லாத்துக்குமே காரணம். எல்லாம் சொல்கிறாங்க லவ்வால் தான் எல்லாம் முன்னேறாங்கண்ணா. அதே லவ்வால் தாயா நானும் கவுந்தேன். அதே லவ்வால் என்னை பின்னாடி சுற்றி வந்தவன் கல்யாணத்துக்கு அப்புறம் திரும்பி கூட பார்க்கலையா. 3 மாதம் வாழ்ந்தான் என் கூட வந்து. என் அம்மாட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லி போன வந்தாயா, திரும்பி வரவே இல்லையா. அவன் ஏன் வரலன்னு கேட்டா, எங்கள் அம்மாட்ட கேட்டேன், உன்னை எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலையா. அப்போ நான் கேட்டேன், எனக்கு நான் இப்போ கர்ப்பிணியாக இருக்கேன், இப்படி நீ சொல்கிறியே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நீ உன் முடிவை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறான் ஏன் சர்வசாதாரணமா. அவ்வளோ இதுலேயும் நான் வந்து, இல்லை இந்த உலகத்தை காமிப்பேன், உன் குழந்தை தான் இது நான் காமிப்பேன்னு சொல்லி வீராப்பா நின்னையா. நான் சொன்னையா என்னோட கணவர்கிட்ட, உன்னோட அம்மா முக்கியம் நீ சொல்றீங்க, அதுக்காக நான் பெருமைப்படுறேன். ஆனா உன்னோட மனைவி உன் குழந்தைக்கு ஒரு தாயாக போறேங்கிறத நீ ஏன் உணரல? நானும் அந்த இடத்துல ஒரு தாய் தானே, என்ன ஏன் தூக்கி போட்டேன்னு கேட்டையா. அவன் சர்வசாதாரணமா எனக்கு எங்க அம்மா முக்கியம், எங்க அம்மா சொன்னாதான் நான் பின்னாடி வருவேன்னு சொன்னாயா. இப்ப இப்படிப்பட்டவரால என்னோட வாழ்க்கை இப்ப பாதிச்சிருச்சு இல்லையா. எங்க அம்மா கஷ்டப்படுதாயா என்னையும் வளர்த்தாங்க. காலையில 6 மணிக்கு போனாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு தாயா வருவாங்க. அப்ப எங்க அம்மா கையில ஒரு ரூபா சோறு கூட நான் வாங்கி சாப்பிட முடியாது நிலைமையா. இதுல வேற எங்க அம்மாவுக்கு வீசிங் ட்ரபிள் இது மாதிரிலாம் வருயா. இரும்பி ரத்தமா வாந்தி எடுப்பாங்க ஐயா. இப்படிப்பட்ட அம்மா ஒரு சைடு, இப்படிப்பட்ட விட்டுட்டு போன கணவர் ஒரு சைடு, நடுவுல வயிற்றுல ஒரு குழந்தை ஒரு சைடு, 3மே நான் பார்த்தேயா. அம்மாவால் இனிமே வேலைக்கு போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சுயா. ஆனா நானாச்சும் வேலைக்கு போலாடா, நான் கர்ப்பிணியா இருந்ததுனால யாரையும் எனக்கு வேலை கொடுப்பா. ஆனா இன்னைக்கு அதே குழந்தை நான் பெற்று எடுத்து 2 மாசம் ஆகுதியா. ஆனா எனக்கு ஆறுதல் கொடுத்தது எங்க அம்மா மட்டும்தான் என் பக்கத்துல இருந்து. இப்படிப்பட்ட அபல நிலையில நிக்கிற எனக்கு தோல் கொடுத்தது எங்க அம்மா தாயா, தூக்கி விட்டது எங்க அம்மா தாயா. அதாயா சொல்றேன், அன்னையர் தினம் கொண்டாடணும்னு சொல்லி எங்க அம்மா தாய் பாலை மட்டும் இல்லையா, தன்னம்பிக்கிற பாலை ஊதிருக்காங்க ஐயா. அதனால இந்த சமுதாயத்துல கண்டிப்பா நான் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும், என் குழந்தைய நல்லா வளர்ப்பேங்க நம்பிக்கை இருக்குயா. அதாயா சொல்றேன், அன்னையர் தினம் தான் பெஸ்ட்னு. உன் பேர் என்னம்மா? திவ்யாங்க சார். திவ்யா, எத்தனை கை குழந்தையா இருக்காது? ஆமாம், 2 மாதம் சார். 2 மாத குழந்தை. இந்த திவ்யா என்ற பெண் தன்னுடைய அவலமான ஒரு நிலையை எடுத்து சொன்னார். காதலிக்கிறதுக்கு முன்னாடி காதலி தான் கண்ணுக்கு தெரியுறா. காதலிச்சுட்டு அந்த பொண்ணை கர்ப்பமாக்குன பிறகு அவங்க அம்மா பேச்சை கேட்குறேன்னு சொன்னா, ஒரு பொண்ணு அம்மா ஆகிட்டு அப்புறமா அவனோட அம்மாவோட பேச்சை கேட்குறான்னா இது உலகத்தில் கேட்கக்கூடிய விஷயமா இருக்கா? அன்னையர் தினம் தான் கொண்டாட வேண்டும் என்று தான் ஒரு அன்னையாகி ஒருவனால் ஏமாற்றப்பட்டு ஒரு கை குழந்தையை சுமந்து கொண்டிருந்தாலும் சுமையில் வாடினாலும் இதே சுமை அடுத்த பெண்ணுக்கு வந்து விடக்கூடாது. பெண்கள் சில காளையரை நம்பி ஏமாந்து விடக்கூடாது.
காளையரில் சில கயவர்களும் இருக்கிறார்கள் என்பதை எடுத்துச் சொல்லத்தான் இந்த அரட்டையரங்கத்துக்கு வந்திருக்கின்றார். கை குழந்தையோடு கண்ணீரின் கம்பளையுமாக இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையிலே ஒரு விலக்கேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் SRM பல்கலைக்கழகத்தின் சார்பில் 10,000 ரூபாய் காசோலையும், சேலம் விநாயக மிஷன் பல்கலைக்கழகத்தின் சார்பில் 5,000 ரூபாய் காசோலையும் சன் டிவி அரட்டையரங்கத்தில் வழங்கப்படுகிறது. சேலம் AVR சொர்ணமஹால் அவர்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அரட்டையரங்கத்திலும் இந்த அரட்டையரங்கத்திலும் இந்த திவ்யாவுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த 10,000 ரூபாய் காசோலை இங்கே வழங்கப்படுகிறது. நன்றி ஐயா. இங்கே 25,000 ரூபாய் வசூல் செய்யப்பட்டது. இந்த 25,000 ரூபாய் ஏமாந்து இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்காக அல்ல. இப்படி தன் மகள் ஏமாந்து விட்டாலும் கூட இந்த பெண்ணை வைத்து சுமந்து அவர் பெற்றெடுத்த பேர குழந்தையை சுமக்கிறார்ல, இந்த அம்மாவுக்கு தான் உண்மையிலே அன்னையர் தினம் கொண்டாட வேண்டும் என்று இந்த பெண் சொன்னது. ஆண்டவன் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார்.